ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த டி vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, த ஃபேமஸ் ஹோஸ்கோட்டே மணி தம் பிரியாணி. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 4 o'clock அலாரம் வச்சுட்டு பொறுமையாக போகலான்னு பார்த்தா லேட் ஆகி போச்சு. அங்கே போனால் பெங்களூரே அங்கே தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பார்க்கிங்க்கு இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. லைனில் நிற்க ரொம்ப நேரமாக நின்றேன் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு. நாங்கள் வந்தது 5:30 தான். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்துருந்துருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க போல். வந்து லைனில் நின்று டோக்கனில் நின்று பார்த்து எல்லோரும் வாங்கிட்டு போனாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி ரெடியாக இருந்தது, போட்டுகிட்டே இருக்காங்க. பார்சலும் இருக்குது, அங்கேயே சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே லைன் தான். இந்த லைனில் போனோன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி வாட்டர் வேணால் வாட்டர் வாங்கிக்கலாம். இந்த மேலே போர்டில் இருக்கார்ல, அவர் தான் மணி. அவர் தான் இந்த இதோட ஓனர். மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 290 rupees, ஒரு கபாப் பார்த்து 130 rupees. இதுதான் மணி தம் பிரியாணியோட லோகோ இங்கே சைடில் வச்சுருக்காங்க. இந்த லைன் பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக இங்கே வாங்கினோம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னா சொல்கிறதுன்னா, ஒரு ரூம் மாதிரி இருக்கும், பெரிய ரூம். அதில் ஒரு 30 members 40 members சாப்பிட்லாம். அந்த மாதிரி 7-8 நிறைய இருக்குது. எங்கே போனாலும் பிரியாணி தான் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டைலில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் ஹெவியாக இருக்கும். இது சண்டேனால செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. அப்புறமா ஒரு வழியாக லைன் கிட்ட போய் நின்னாச்சு. நம்மளுக்கு வர வேண்டிய பிரியாணி நம்ம கை கிட்ட வந்துடுச்சு. தேங்க் காட். தூக்கம் இல்லாமல் பிரியாணிக்காக காலையில் வந்து இந்த பிரியாணி கையில் வரும்போது ஒரு சுகம் இருக்கே, ஆஹா சொல்லவா வேணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம். ஏன் ஒன்று வாங்கினா, ஒன்றே செம ஹெவி, 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது வெறும் பிரியாணி சாப்பிட்டா மட்டும் போதாதில்ல, அப்போ கூட சிக்கன் கபாபும் சாப்பிட்டேன். சிக்கன் கபாப்னால் இந்த பெங்களூரில் வந்து சிக்கன் 65 தான் கபாபுன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பொடி தான் காலையில் ரெடியாக வந்து வச்சுட்டு எல்லோரும் நவுத்திட்டுருக்காங்க பக்கத்தில். பீசஸ் பார்த்தா செம்ம டெண்டரியாக இருந்தது. பார்த்தாலே தெரியும், எப்படியும் ஒரு 6 to 7 pieces இருக்கும். நெக்ஸ்ட் லெவல். கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ பேர் என்ஜாயாக சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்கள மறந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. யாரையும் பார்க்குறது கூட இல்லை, பேசுகிறது இல்லை, சீரியஸாக சாப்பிட்றாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கை கழுவுற இடம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது. இப்போ இந்த திருப்பதி மாதிரி லைன் நிற்கிறாங்க. இங்கே எல்லோரும் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு அதை ட்ரை பண்ணணும். சும்மா சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டு ஃபினிஷ் ஆனவுடனே முடிஞ்சு நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் தான் ஆக்சுவலாக கபாப் போடுற இடம். இங்கே தான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கபாப் தனியாக இந்த இடத்துல வாங்குவோம். இங்கே டோக்கன் கொடுத்துருவாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு ஹெவி ஆகிடுச்சில்ல, பக்கத்துலேயே போயிட்டு ஒரு ஸ்வீட் பீடா சாப்பிட்டுட்டு கார் எடுக்கலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக். கார் லைனாக நிற்கிது. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹோஸ்கோட்டேக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கே போய் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். அப்புறம் வீட்டுக்கு போனால் டைம் ஒரு 7 ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டு போய் ஒரு தூக்கம் தான், செம்ம தூக்கம். பாய்.